பிரைஸ்லாட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் யோபுவின் சரித்திரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி 16வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 10 வரை. இந்த பகுதியில், இதுக்கு முந்தின பகுதியில் எலிபாஸ், அந்த முந்தின அதிகாரம் 3 பகுதிகளாக பார்த்தோம். அது எலிபாஸ் அவருடைய யோபுவின் நண்பர். அவர் இவர்கிட்ட யோபுக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அடுத்த அதிகாரம், அதாவது இந்த 16 அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து யோபு அவருக்கு ஒரு பிரதியுத்திரம், அவருக்கு உத்தரம் சொல்றாரு, பதில் சொல்லி பேசுறாரு. இப்போ நீங்க சொல்றது எல்லாமே எனக்கும் தெரியும். இதை என்னையும் பாதிக்குது, எனக்கும் நானும் அறிந்த விஷயங்களை தான் நீங்க சொல்றீங்க. சரி, இது உங்களுடைய நீங்க எனக்கு தேற்றரவாளன் தான். ஆனா என்னுடைய மனதை அந்த அளவுக்கு இது தேற்றும் விதமாக நீங்க பேசல. என்னைய கொஞ்சம் கவலைப்படுற வைக்க, நான் கவலையில் இருக்கேன். அதை இன்னும் கொஞ்சம் என்னுடைய கவலையை கூட்டக்கூடியதாகத்தான் உங்களுடைய பேச்சு இருக்குது. உங்களை மாதிரி நானும் பேச முடியும், எனக்கும் தெரியும். ஆனால் நான் அப்படி பேச மாட்டேன். என்னுடைய நிலைமையில் நீங்கள் இருந்திருந்தா நான் உங்களுக்கு ஆறுதலாகவும் சமாதானமாகவும் தான் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த ஒரு 2-3 வசனங்கள்ல அவர் தன்னுடைய நிலைமை குறித்து கூறுகிறார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், தேவன் என்னைய சிறுக பண்ணிட்டாரு. அதான் என்னுடைய கூட்டத்தை அவருடைய கூட்டம் அவர்னு சொல்றது அவர் குடும்பம் மட்டும் இல்லாமல் அவருடைய சொத்து, ஆஸ்தி பாஸ்தி, ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றாரு. அது குறுகி போயிடுச்சு, குறுக பண்ணியிருக்காரு, என்னை சுருங்க பண்ணிட்டாரு. அது அப்படின்னு தேவனை குறித்து, தேவன் தன்னை என்ன செஞ்சிருக்காருன்றது குறித்து 2 வசனம் சொல்றாரு. அடுத்து கடைசி 2 வசனங்கள்ல சத்துரு என்னைக்கு எதிராளி, அவன் எப்படிலாம் என்னை கஷ்டப்படுறான், என்னை எப்படி அசட்டை பண்றான், எனக்கு அவன் காற்றை போல நீங்கள்லாம் பேசுறீங்க, காற்றை போல, காற்று அதை நிறுத்தவே முடியாது, அது மாதிரி உங்களுடைய பேச்சுக்களை நிறுத்தவே முடியல. இங்கே சத்துரு என்னைய ரொம்ப அசட்டை பண்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிதாக நினைக்கிறான். நீ தேவனுடைய கரத்தில் ஆசீர்வாதங்களை பெற்ற மனிதனாகி என்னை என்னுடைய எதிராளி, என்னுடைய பகைஞன் என்னை தவறா நினைக்கிறான் அப்படின்றது தான் இந்த 10 வசனங்கள்ல குறிப்பிடுகிறாரு. கொஞ்சம் வாசித்து பாருங்க. அல்லேலூயா.